ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா போதும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு பிளேஸில் இருக்கிற ஒரு பார்ட்டிக்கல், இப்போ ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த இடத்துல ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா அந்த பார்ட்டிகளோட பொசிஷன் சொல்கிறது தான் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ இது ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு சிஸ்டம். ஸோ இல்லை n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ இதில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அப்போ n நம்பர் ஆஃப் இருக்கிற பார்ட்டிகல்ஸோட சிஸ்டமோட நம்ம ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ் எப்படி எழுதலாம்? ஸோ q1 q2 q3 அப் டு எது வரைக்கும் இருக்குது? n நம்பர் வரைக்கும் இருக்குது. அப்போ qn அப்படின்னு எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதே சிஸ்டமில் ஒரு 5 பார்ட்டிகல் மட்டும் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ 5 பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா q5 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா n ஈக்குவல் டு 5. அப்போ q அப்படிங்கிறது ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் q5 அப்படின்னு எடுத்து எழுதலாம். ஓகேவா? ஸோ இதே வந்து ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா r, தீட்டா, பை அப்படின்னு சொல்லலாம். இல்லை r அப்படிங்கிறது பொசிஷன், இதில் எது வேரியபிள் அப்படின்னா தீட்டா அண்டு பை வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சர்க்கிளில் நமக்கு ஒரு பார்ட்டிக்கல் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா இது வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இந்த இடத்துல ரேடியஸ் வந்து சேஞ்சஸ் ஆகாது. ஏன்னா சென்டர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் இருக்கிற ரேடியஸ், அப்போ சர்க்கிளில் ரேடியஸ் அப்படிங்கிறது ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இங்கே எது மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா இந்த ஆங்கிள் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். ஸோ டீட்டா மட்டும் தான் நமக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த சிஸ்டமோட ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் எதுன்னு சொல்லலாம் அப்படின்னா எது சேஞ்சஸ் ஆகுது? டீட்டா. அப்போ q இஸ் ஈக்குவல் டு டீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து டயக்ராமேட்டிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள். இது வந்து சிம்பிள் பெண்டுலம். ஸோ இந்த சிம்பிள் பெண்டுலம்னா ஒரு ரிஜிட் பாடியில் ஒரு ஸ்ட்ரிங்கை கட்டி அதில் ஒரு ஒரு வெயிட்டை கட்டி அதை என்ன பண்ண ஸ்விங் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல எது சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா டீட்டா மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். லென்த் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்? இது இந்த மாதிரி போயிட்டு ஸ்விங் ஆகும், திருப்பி அதே லென்த்தோடு தான் இப்படி வரும். ஆனால் இந்த இடத்துக்கு நம்ம எடுக்கும்போது டீட்டா இந்த இடத்துல வேரியேஷன் ஆகும். அப்போ சிம்பிள் பெண்டுலம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் எது அப்படின்னா அது டீட்டா ஆங்கிள். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா டீட்டா த ஆங்கிள் விச் த பெண்டுலம் மேக்ஸ் வித் வெர்டிக்கல் லைன் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ சிம்பிள் பெண்டுலத்துக்கு ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னா டீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்புட் மிஷின். ஸோ இதில் பாருங்கள், இது வந்து ஒரு புள்ளி. ஸோ இதில் 2 வெயிட்டை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ M1 M2ங்கிற மாசை ஒரு த்ரெட்டில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த த்ரெட்டோட லென்த் வந்து L. இது வந்து சேஞ்சஸ் ஆகாது. அப்போ எது மட்டும் சேஞ்சஸ் ஆகும்னா இந்த பக்கம் இருக்கிற டிஸ்டன்ஸ் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். அப்போ அது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சேஞ்சின் அதில் என்ன சேஞ்ச் ஆகுனா L-x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல எது மட்டும்தான் நமக்கு சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா எக்ஸ் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அப்போ ஆட்புட் மிஷினோட நமக்கு ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா q இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா லென்த் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகாது, அது வந்து பர்மனண்ட். எது மட்டும் சேஞ்சஸ் ஆகும்னா இங்கே இருக்கிற எக்ஸ் டிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஒருவேளை இங்கே எக்ஸ் சேஞ்சஸ் ஆகலாம், இல்லைனா இங்கே சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா சேஞ்சஸை. ஸோ அப்போ ஆட்புட் மிஷினுக்கு வந்து ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ் வந்து என்னது? எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே செகண்ட் ஒன் பாருங்கள்,
ஃப்ளை வீல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க செகண்ட் ஒன். ஸோ இங்கே பாருங்கள் நான் கொடுத்துருக்கேன் டயக்ராமில் செகண்ட் ஒன் ஃப்ளை வீல். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து ரொட்டேஷன் ஆகுறது. அப்போ ரொட்டேஷன் ஆகுதுனாவே அந்த இடத்துல டீட்டா தான் நமக்கு சேஞ்சஸ் ஆகும், ஆங்கிள் மட்டும்தான் சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ளை வீலோட ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் எது அப்படின்னா டீட்டா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பார்ட்டிகல்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர். ஒரு ஸ்பியரில் ஒரு பார்ட்டிக்கல் வந்து என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும், நமக்கு இந்த இடத்துல ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஒன்று டீட்டா நார்மல் ஆங்கிள், இன்னொன்று பை போலார் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சர்ஃபேஸில் பார்ட்டிகல்ஸ், அதாவது ஸ்பியரில் பார்ட்டிக்கல் அரவுண்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ் எது அப்படின்னா டீட்டா கமா பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டீட்டா கமா பை. நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன் டயக்ராம் பாருங்கள். பீட்ஸ் ஆன் அபாகாஸ் அப்படின்னா ஸோ இதில் எது மட்டும் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம், நம்ம ஒரு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கோஆர்டினேட்ஸ் 3 கோஆர்டினேட்ஸ், இது எக்ஸ், இது வந்து ஒய், இது வந்து இசட். அப்போ பீட்ஸ் வந்து நம்ம ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். அப்போ எக்ஸ் டைரெக்ஷனில் மட்டும்தான் நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மணி இருக்கு இல்லையா, இந்த மணி ஒன்று இப்படி மூவ் பண்ணலாம், இல்லை இப்படி மூவ் பண்ணலாம். அப்போ ஒரு டைரெக்ஷனில் மட்டும் தான் மூவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. த கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அலாங் த ஹரிசாண்டல் ஒயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ அபாகஸோட ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ் எது அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹைட்ரஜன் மாலிகுல். ஸோ இந்த இடத்துல ஹைட்ரஜன் மாலிகுல் கொடுக்கல. ஸோ ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கோஆர்டினேட்ஸ் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸில் எடுக்கும்போது இந்த இடத்துல ஹைட்ரஜன் மாலிகுல் 2 மாலிகுல் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் எக்ஸ் ஒய் இசட். அப்போ நமக்கு 3 கார்டீசியன் வந்துடும். இப்போ எக்ஸ் ஒய் இசட். அடுத்து இந்த ஹைட்ரஜன் மாலிகுலோட ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னா பை அண்டு சை அப்படின்னு இருக்கும். பை அண்டு சை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், பார்ட்டிகல்ஸ் மூவிங் இன்சைட் த சர்ஃபேஸ் ஆஃப் தி கோன். இப்போ இங்கே பாருங்கள் இந்த டயக்ராம், அதாவது 6th டயக்ராம் வந்து இது. ஸோ இதில் பாருங்கள், இது வந்து ஒரு கோன். இந்த கோனில் எது சேஞ்சஸ், என்னென்ன சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா ஆர் டீட்டா இது மட்டும் சேஞ்சஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ், டீட்டாங்கிறது ஆங்கிள். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த கோன், த பார்ட்டிக்கல் மூவிங் ஆன் இன்சைட் சர்ஃபேஸ் ஆஃப் தி கோன். ஓகேவா? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.